சுவை மிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். அதாவது ஒரு ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அது நெட் கேஷா இருக்கலாம், லோனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம வாங்க போறோம் அப்படின்னும்போது, நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அ பார்த்துட்டுருந்தேன். YouTubeல மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல நான் பார்க்கும்போது, அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஆ டிப்ரிசியேஷன். ஆப்வியஸா அது வந்து டிப்ரிசியேஷன் தான். யாரும் இல்லன்னு சொல்லல. நீங்க வாங்குறது வந்து ஒரு கார் நம்ம சொந்தமா வாங்குன ஒரு ரூ. 10,00,000க்கு நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா, அந்த ஷோரூம்லேருந்து வெளியில வந்த அந்த நிமிஷமே வந்து அதோட மதிப்பீடு குறையுது அப்படின்றத சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மதான். நானும் அத ஒத்துக்கிறேன். ஆ அதுக்கு அதுக்குன்ட்டு நம்ம கார் வாங்காமயே இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, அப்ப சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆ ஃப்ரீக்வென்ட்டா இந்த கார நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து கார் வாங்கலாம். ஆனா எப்பயாவது ஒரு நாள் ஃபேமிலியோட வெளியில போறோம், வரோம் அப்படின்னா வந்து நீங்க அந்த கார் வாங்குறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சரியான ஒரு முதலீடு இல்ல. ஆ அதுக்கு பதிலா நீங்க ஒரு தங்க நகைகள்லயோ, இல்ல ஒரு நிலத்திலயோ வந்து அந்த காச வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணனா, அது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்போட, ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியில ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஆ ஒரு 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 சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அ அதில வந்து நம்ம நண்பர்களோ, இல்ல நம்ம கேள்விப்பட்ட விஷயம், பேப்பர்ல படிச்ச விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அ ஒரு ஒ ஒரு இப்ப தன்னோட அம்மாவோ, அப்பாவோ, இல்ல யாரோ ஒரு நண்பருக்கோ ஒரு உடம்பு முடியல. சரிங்களா? உடம்பு முடியல. அவங்களுக்கு வந்து இப்ப உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஸோ, அந்த நேரத்தில நம்ம கேப் புக் பண்றோம் அப்படின்னாலும், ஆ இல்ல அ வேற ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்றோம். இல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கேட்குறோம். ஆனா, அந்த நேரத்தில இந்த ஒரு ஒரு அ நொடியும், ஒரு ஒரு வினாடியும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில நமக்கு ஒரு கார் நம்ம சொந்தமா வச்சிருக்கோம் அப்படின்றபோது, நம்ம அத எடுத்துட்டு, நம்ம அவங்கள கூட்டு போயி ஹாஸ்பிட்டல்ல காட்டி நம்ம காப்பாத்திர்றோம். இது வந்து அ ஹாஸ்பிட்டலுக்குன்னு இல்ல, ஒரு எனி எமர்ஜென்சி எந்த ஒரு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இருந்தாலும், நம்மகிட்ட ஒரு கார் இருக்கும்போது, ஒரு லைஃப் சேவிங்கோ, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்திலருந்து ஒருத்தங்கள காப்பாத்துறோம் அப்படின்றபோது, அ அந்த உயிர விடவா இந்த கார் மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டு அ வேஸ்ட்டு. அது டிப்ரிசியேஷன் தான். ஆனா, அது நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம குழந்தைகளோ, அம்மா, அப்பாவோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அந்த ஆசை வந்து நம்ம நிறைவேத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வாங்குறோம். ஸோ, சிம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹியூமன் எமோஷன், ஹியூமன் வேல்யூவேஷன விட நம்ம கார்ல இன்வெஸ்ட் பண்ணி அது டிப்ரிசியேட் ஆகுது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஹியூமன் வேல்யூஸ விட்டுட்டு நம்ம அந்த காரோ, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸோ இதெல்லாம் வாங்காம இருக்கணுமா? அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அண்ட் நெறைய பேருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்றது வந்து குதிரை கொம்பா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு பெர்மனன்ட்டா ஒரு ஆதார் அட்ரஸ் வேணும். பெர்மனன்ட்டா எனக்கு ஒரு ரேஷன் கார்டுல ஒரு அட்ரஸ் வேணும். நான் இந்த அடிக்கடிலாம் அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டெல்லாம் என்னால மாத்திக்கிட்டே இருக்க முடியல. அதனால பி இட் அபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் வில்லா ஆர் லேண்ட் வாங்கிட்டு நானா வீடு கட்டிட்டு போறேன். எனிதிங் எனக்கு அது முடியல அப்படின்னாலும் நான் அபார்ட்மெண்ட்ஸோ இல்ல ஒரு ஃப்ளாட்ஸோ நான் வாங்கிட்டு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் தேடிக்கிறதுல என்ன இருக்கு? அந்த மாதிரி நான் கேட்கும்போதும் எனக்கு என்ன சொல்றதுன்னா, அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா ஆனதாச்சு. கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிக்கு அவுட்டர்லயா இருந்தாலும் பரவால்ல. ஒரு 1/4 கிரவுண்டாவது சொந்தமா வாங்கி, அதில ஒரு வீடு கட்டு. அதற்கான பிரைவசி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா, வீடே இல்லாதவங்க ஒருத்தங்க, நெறைய வீடு சின்ன வயசுலேருந்து மாறி, 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 மாறி போயிட்டுருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல, எனக்கு ஒரு ஃப்ளாட்ஸ் அது செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளாட்ஸ வாங்கிட்டு, அந்த வீட்டுக்கு நான் குடி போகணும். என்னோட அம்மாவோ, அப்பாவோ, என்னோட
மனைவியோ, இவங்கள எல்லாருமே நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நான் வச்சுக்கணும். அடுத்தது அவங்க அ இருக்க போறது ஒரு 15ஓ, 20 வருஷம் அப்படின்னு ஒரு அதிகபட்சம் ஒரு 30 வருஷம்னு வச்சுக்கங்களேன். அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு சொந்த வீட்ல நம்ம பேரண்ட்ஸ உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம வாங்க போற அபார்ட்மெண்ட்ஸ் அதாவது ஃபியூச்சர்ல அதுக்கு வந்து ஆ நெறைய ஐ மீன் நம்ம லேண்ட் வாங்குற அளவுக்கு அதோட மதிப்பீடு இல்ல, குறைஞ்சாலும் நம்மளோட அந்த எமோஷன்க்காக, நம்மளோட டிபெண்டன்ஸ்க்காக, நம்மள சூப்பரா சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துக்கிட்டவங்களுக்காக, ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி, அது அபார்ட்மெண்ட்ஸ கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்? இது உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு? நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட்டா இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.